ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இது நம்ம சுருக்கமா ஏஐ அப்படிம்போம். ஏஐனாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட கோ பைலட், அதுக்கப்புறம் கூகுளோட ஜெமினை, ஃபைனலி மெட்டாவையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வழியில நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மெட்டா கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கீழே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிங், கோ பைலட் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கூகுளை சொல்லவே வேண்டாம். கூகுளோட நிறைய ப்ராடக்ட்ல ஏஐ ஊத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடில நிறைய புது புது விஷயங்களை அப்டேட்டா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல புதுசா ஒருத்தன் இந்த ஏஐ ஃபீல்டுக்குள்ள இறங்குறான். சைனால இருந்து வந்த டீப் சீக். இப்போ இந்த டீப் சீக்கை பத்தி தான் உலகம் முழுக்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவன் என்னதான் பண்ணா அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து பிரபலமா இருக்கும். அந்த நாட்டுல மட்டும் இல்ல, அது வேர்ல்டு ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே சேமா டிட்டோவா காப்பி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்றவங்க தான் இந்த சைனாக்காரன். சைனால இருந்து வந்தது தான் இந்த டீப் சீக். இது ஒரு ஏஐ மாடல். இதுல முழுக்க முழுக்க அட்வான்ஸ்டு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ சிஸ்டத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா ஹோன்சுயி ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் தான். சரி, இதை ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது இதை வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா லியன் வென்பெக் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவர் ஏஐல வந்து எக்ஸ்பர்ட்டும் கூட அப்படிங்கிறத என்னால பார்க்க. சரி, இந்த சைனாவோட இந்த டீப் சி இப்ப யாருக்கு போட்டியா களத்துல இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி இருக்குல்ல, அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. சரி, இந்த சைனாவோட இந்த டீப் சீக்க தற்சமயம் எந்தெந்த நாட்டுல பயன்படும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூகே, அதுக்கப்புறம் சைனா. இந்த 3 நாடுகள்ல மட்டும்தான் இப்போதைக்கு இந்த டீப் சீக்க பயன்படுத்தலாம். இது ஃப்ரீயாவே ஒரு ஆப்பா அவைலபிளா இருக்கு. எதுலன்னா ஆப்பிளோட ஆப் ஸ்டோர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சைனால இருந்து வந்த அந்த டீப் சீக்கை பத்தி இப்ப எல்லாரும் ஏன் பேச, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2023 அபிஷியலா யூகே, யூஎஸ், சைனால வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு ஃப்ரீ ஆப்பா அறிமுகப்படுத்துறாங்க. அன்லிமிட்டடா நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதிகமா பேசுறதுக்கு காரணம் இருக்கு. அமெரிக்கா இந்த செமி கண்டக்டர் சிப் இருக்குல்ல, அதை ஏற்றுமதி பண்றது, அதாவது சைனாக்கு ஏற்றுமதி பண்றத தடை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஒரு ஏஐ ப்ராடக்ட் வந்து சைனால இருந்து வந்திருக்குன்னா ஆச்சரியம் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால சிலிகான் வேலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கதான் பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அவங்க பல பில்லியன் பொருட்செலவுல ஏஐ மாடலை உருவாக்கி அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இப்ப திடுதிப்புன்னு ஒருத்தன் சைனால இருந்து டீப் சீக் அப்படிங்கிற பேர்ல மலிவான விலையில ஒரு ஏஐ மாடல் கொடுக்குறான் அப்படின்னா இவங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுல்ல. இப்ப அதைத்தான் இந்த டீப் சீக் பண்ணிருக்கு. இப்ப அதனாலதான் இப்ப எல்லாரும் இந்த டீப் சீக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஏஐக்கு பேக் அண்ட் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியோட ஷேரும் இடிஞ்சு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அங்குள்ள நியூஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா சைனால இருந்து வந்த இந்த டீப் சீக் தான். அதாவது செமி கண்டக்டரை ஏற்றுமதி பண்றத தடை விதிச்சும் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சோர்ஸை வச்சு ஒரு பெஸ்டான ஏஐ மாடலை உருவாக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா சல்யூட் பண்ணும். அப்படித்தானே? இப்போ அமெரிக்கால இந்த சிலிகான் வேலில இருக்கக்கூடிய இந்த டெக் கம்பெனிஸ் கண்டிப்பா யோசிப்பாங்க, இவ்வளவு பொருட்செலவுல நம்ம ஒரு ஏஐ மாடலை உருவாக்கி இருக்கோம், அங்க மலிவான விலையில ஒரு ஏஐ மாடலை உருவாக்கி இருக்கோம், ஏன் நம்மளால உருவாக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த பெரும் டெக் கம்பெனிஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால யாருக்கு ப்ராஃபிட் குறையுது அப்படின்னு பார்த்தா இந்த ஏஐக்கு பேக் அண்ட் சப்போர்ட்டா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களுடைய ப்ராஃபிட்டை குறைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. டீப் சீக்னா இதுதான். இவங்களும் ஒரு ஏஐ மாடல் தான். இப்ப கண்டிப்பா இவங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரும் டெக் கம்பெனிஸ் ஏஐ மாடலோட அந்த பட்ஜெட்டை வரும் நாட்கள்ல குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இவன் தான் வந்துட்டான களத்துல, மலிவான விலையில நாங்க உங்க அளவுக்கு நாங்க எங்களுடைய சர்வீஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்கான். அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த கூகுள், மெட்டா, அப்புறம் மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏ இவங்கெல்லாம் செயல்படுவாங்க. வரும் நாட்கள் தான் தெரியும் எப்படி இதை விரிவுபடுத்துவாங்களா, அதாவது இந்த சைனால இருந்து வந்த டீப்சீக்க வந்து விரிவுபடுத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வரும் நாட்கள் தெரியும். எனிவே மலிவான விலையிலையும் ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்காங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இது நமக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பில்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டும் மலிவான விலையில அதே மாதிரி பெஸ்டான ப்ராடக்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த சைனால இருந்து வந்த டீப்சீக். எனிவே இது ஒரு இன்ஃபர்மேஷன். இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். 2 விஷயம் தான் பண்ணணும். ஒன்று, இந்த வீடியோ கீழே யூடியூப் காரன் இல்ல, யூடியூப் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அதுல உங்களுக்கு பிடிச்சத ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விடாம போயிடாதீங்க, மறந்துடாதீங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோவை பத்தி மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுங்க? அன்லைக்